ஒரு காலத்தில் நடிகன் என்ற நிலையில் நெப்டியூன் ஸ்டுடியோவில் பணியாற்றிய நீங்கள் இப்பொழுது சத்யா ஸ்டுடியோவாக மாறியிருக்கும் அதன் பங்குதாரர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள். இந்த மாறுதலை பற்றியும் அந்த பழைய நாட்களை பற்றியும் இணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும்? நான் பல பேர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே கருத்துத்தான் என் நினைவில் என்றும் நின்று கொண்டிருக்கிறது. மனித உடலை பற்றி பெரியவர்கள் நீரின் மேல் குமிழியை போன்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட ஆபத்தானது, நிச்சயமற்றது ஒரு மனிதனுக்கு சேர்கின்ற பொருளும் புகழும். நான் எந்த ஸ்டுடியோவில் யாரோ ஒருவனாக பணியாற்றினேனோ அதே ஸ்டுடியோவில் நானே பங்குதாரராக இருப்பது ஒன்றே போதாதா? பொருளும் புகழும் நிலையற்றது என்பதை எடுத்துக்காட்ட. இந்தி படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தால் ஏற்பீர்களா? நேரம் இருந்து அந்த பாத்திரத்தில் என் கருத்துக்களை சொல்ல முடியும் என்ற நிலை இருந்து என்னை தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் அவர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். உங்கள் எதிர்காலத்திற்கு ஏதாவது சேமித்து வைத்திருக்கிறீர்களா? சேமித்து வைப்பதில் 2 வகை உண்டு. ஒன்று தனக்கென்று சேமித்து வைப்பது, மற்றொன்று பிறருக்கென்றே சேமித்து வைப்பது. என் வரை எனக்கென்று எதையும் நான் இன்று வரை வைத்து கொள்ள விரும்பவில்லை. திமுக தலைவர்களால் திரைப்பட உலகம் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறது? திரைப்பட உலகம் என்பது திரைப்பட தொழிலை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பை பற்றிய ஒரு வார்த்தை என்று நான் நினைக்கிறேன். வேறு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னது போல, திரைப்பட தொழில் ஒரு சில பகுதிகளை மட்டும் கொண்ட தொழில் அல்ல. திரைப்பட தொழில், திரைப்பட உலகம் என்று நீங்கள் கேட்பது தமிழ் திரைப்பட உலகம் பற்றித்தான் என்று நான் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அப்படி உங்கள் அனுமதி கிடைக்குமானால், தமிழ் திரைப்பட தொழிலில் தூய தமிழுக்கு வித்திட்டது திமுக கழக தலைவர்களால் தான் என்று நான் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும்.